ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மட்டன் சாப்ஸ் ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின மட்டன் மசாலா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் பொடி தேவைன்னு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவில் மட்டும்தான் மிளகாய் சேர்த்து அரைப்போம். கடையில் வாங்குறதுல காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெயை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 1 ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது போக நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த காரமே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சைஸ் தெரியணுங்கிறதுக்காக கையில் காமிச்சிருக்கேன். இந்த தக்காளியை 4 நறுக்கி போட்டு அரைச்சிக்கலாம். கிரேவிங்கிறப்ப இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரமாக மட்டனை ஊற வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்தி நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம செய்யும்போது குக்கர்லேயே செஞ்சால் கூட நீங்கள் தனியாக ஒரு பாட்டில் ஓப்பன் குக் பண்ணும்போது வர மட்டன் கிரேவியோட டேஸ்ட் இதுலேயும் கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிட போகிறோம். இது 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும். மசாலா நல்லா போட்டு ஊறினதுனால இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லாட்டி கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும். இது ஊற வச்சு அப்புறம் ஆட் பண்ணதுனால இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஓப்பன் பாட்டில் இந்த விருந்துக்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு கிரேவியை நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கண்டிப்பாக விருந்தில் இல்லை ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஹோட்டல் கடைக்காரங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இப்போ தண்ணி மாதிரி இருக்கா இந்த கிரேவி, இது தேங்காய் ஊற்றாமையே திக்காக போகுது. எப்படின்னா 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே நேரம் வீட்டில் இருக்கவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாதீங்க அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி டெக்னிக் கிரேவி திக்காக கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணி கிளறி விட்டு ஒரு கொதி இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ப்ரெஷர் குக்கர்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ திக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. நான் தேங்காயும் அரைச்சி ஊற்றலை. இந்தளவுக்கு ஈஸியாக திக்கான ஒரு மட்டன் கிரேவி தேங்காய் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் மூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். எங்கள் வீட்டில் யாருமே நான் குக்கரில் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. இது நான் எப்போவுமே ஓப்பன் பாட்டில் நல்லா கொதிக்க விட்டு விருந்து ஸ்டைலில் செய்கிற கிரேவி தானேன்னு எல்லாருமே கேட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு துளி கூட மிச்சம் ஆகாது. அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.